த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணி சார்பா வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. இதுல என்ன பியூட்டினா, இரண்டு பேருமே தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாங்க பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த, அதிலும் கோயம்புத்தூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு எதிராக யாரை நிறுத்தலாம் அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் மிக தீவிரமா ஆலோசனை நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப நான் இருக்கிறது டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் தான். இங்கதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடந்துச்சு. இதுல பல முக்கியமான பெயர்கள் பரிசீலனை எடுக்கப்பட்டது. குறிப்பா தமிழர் வர்சஸ் தமிழர் அப்படின்றது நிறுத்தணும் அப்படின்றது தான் திமுக மாதிரியான இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய விருப்பமா இருந்திருக்கு. இதுக்காக மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய பெயரை பரிந்துரைச்சிருக்கிறாங்க. ஆனா சில காரணங்களுக்காக, குறிப்பா அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல நான் தலையிட விரும்பல அப்படின்னு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொன்னதா தகவல்கள் சொல்லப்படுது. அதனால வேற யாருக்கு ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இதுல என்ன ஆனாலும் சரி, சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்றது முதல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்ததா ஓபிசியை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்ற ரெண்டாவது முடிவு எடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா அரசியல் சார்பு இல்லாதவங்களா இருக்கணும் அப்படின்ற மூணாவது முடிவு எடுத்திருக்கிறாங்க. நம்ம எடுக்கக்கூடிய நபர் நிச்சயமா பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்கக்கூடியவரா இருக்கணும் அப்படின்ற 4 ஆப்ஷன்களை முன் வச்சு நபர்களை தேட தொடங்கி இருக்கிறாங்க. அதுலதான் முன்னாள் நீதிபதியான சுதர்ஷன் ரெட்டி அவர்களுடைய பெயர் வந்திருக்கு. இந்த பெயரை மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் பரிந்துரைச்சாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது. It is an ideological battle and all the opposition party agreed on this. That's why we are contesting unitedly. The opposition parties have nominated Sri B. Sudarshan Reddy Garu as their joint candidate, since he reflects fully and values that saved our country's freedom movement. And we had meeting just now and everybody consented and agreed this name. So we are fielding him as a vice president candidate. சரி, யார் இந்த சுதர்சன ரெட்டி? இவரு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். ஆந்திரால தான் சட்டமும் படிச்சாரு. கவுஹாத்தி உயர் நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியா இருந்திருக்கிறாரு. உச்ச நீதிமன்றத்துல 2.5 வருஷத்துக்கு மேல நீதிபதியா செயல்பட்டிருக்கிறாரு. மிக முக்கியமா அரசியல் சாசனம் தொடர்பான பல வழக்குகள்ல முக்கியமான தீர்ப்புகளை, அதாவது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுத்திருக்கிறாரு. இவர் மீது எந்த விதமான நெகட்டிவான இம்பாக்டும் இல்லை அப்படின்றதுனால இவரை தேர்ந்தெடுக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அது மட்டும் காரணம் கிடையாது. இதுலதான் இந்தியா கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய சாதுரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. என்னது? இப்போ மத்தியில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொடர்ச்சியா இயங்கணும் அப்படின்னா அதுக்கு 2 பேருடைய ஆதரவு மிக மிக முக்கியம். ஒன்னு பீகார் மாநிலத்துடைய முதல்வர் நிதிஷ்குமார், 2வது ஆந்திரா மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு. இப்போ ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தரை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரா, எதிர்கட்சி வேட்பாளரா நிறுத்தி இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி. இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன பண்ண போறாரு? சொந்த மாநிலத்தை சேர்ந்தவருக்கு ஆதரவளிப்பாரா, இல்ல தமிழர் ஒருத்தருக்கு ஆதரவளிப்பாரா? இத தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படியே திமுக பக்கம் திருப்பி விடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. என்னன்னு, தமிழர் ஒருவருக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்றத தொடர்ச்சியா திமுக உள்ளிட்ட கட்சிகள்கிட்ட வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு அழுத்தம் மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக இந்த நேரத்தில் நான் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இது நமக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் கட்சி பாகுபாடின்றி, மனமாச்சரியமின்றி, எந்த பேதமின்றி அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஆதரிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் எங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு, ஒரு தமிழன் என்ற முறையிலும் நான் இந்த எங்களுடைய வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றைய தினம் நமது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களிடமும் நான் ஒரு கடிதம் மூலமாக என்னுடைய வேண்டுகோளையும் நான் வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் அந்த வேண்டுகோளை ஏற்று, நிச்சயமாக தமிழன் என்கின்ற முறையில், தமிழ் சொந்தம் என்கின்ற முறையில் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவையும் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, இது கருத்தியல்களுக்கு எதிரான ஒரு அது 2 துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர்
பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா? இப்போ அந்த அழுத்தம் அப்படியே சந்திரபாபு நாயுடு மேல ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க, இங்க தமிழர் அல்லாதவர்லாம் கிடையாதுங்க, கொள்கை ரீதியில தான் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நிச்சயமா இனம் சார்ந்து ஜாதி சார்ந்த அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டை ஒப்பிடும் பொழுது ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால சந்திரபாபு நாயுடுக்கு இந்த விஷயத்துல ஆந்திரா அரசியல்ல ஒரு பெரும் அழுத்தம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இது சந்திரபாபு நாயுடுக்கு மட்டும்தானா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சிகளுடைய வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுத்துருவோங்க அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தரை துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக எதிர்கட்சிகள் நிறுத்தியிருக்கிறாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்க? ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ண போறாரு? ரெட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஆதரவு அளிக்கணுமா, இல்ல தமிழர் ஒருத்தருக்கு ஆதரவு அளிக்கணுமா? இப்படி ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படின்ற ரீதியில ஒரே வேட்பாளரை அறிவிச்சு ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளுக்கு செக் வைக்க முயற்சித்திருக்காங்க இந்தியா கூட்டணியர். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அப்படின்னாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஒரு கடும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு இதன் மூலியமா உருவாயிருக்கு அப்படின்றத இங்க சொல்ல முடியுது. இந்த பிரஸ் மீட், இங்க நடந்த மீட்டிங்கும் அதுக்கப்புறம் நடந்த பிரஸ் மீட் எல்லாம் சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு வெற்றி தோல்வி பெருசா இல்லை. யாருக்கு? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வருது. ஒருவேளை பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சி கவிழ்ந்து அவரு தோற்கிறாரு, அவருக்கு முதல்வர் பதவி இல்லை அப்படின்னா அது மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு நிச்சயமான குழப்பங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் ஆந்திராவிலும் இதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை வச்சு டிடிபிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வரும், கிராஸ் ஓட்டிங்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான கணக்குகள்லாம் இவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்துல இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த திட்டம் அவங்களுக்கு பலனளிக்குமா? இதை பாஜக எப்படி முறியடிக்க போறாங்க? இதெல்லாம் தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது. டெல்லியில பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்மளோட சேனல்ல தொடர்ச்சியா பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் அந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்காக கடந்த 2 நாளா இங்கே இருந்து என்னென்ன மாதிரியான நகர்வுகள்லாம் நடக்குது அப்படின்றத பக்கத்துல இருந்து பார்த்து தகவல்களை சேகரிச்சுட்டு இருக்கிறேன். இந்த தகவல்கள் தமிழ் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலே நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.